வணக்கம் உறவுகளே, நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து. நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன். இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தேன்னு சொல்லி. ஆரம்பம் ஊர் கிராமத்து மயானங்களில் எரித்தது. பிறகு பொதுவான ஒரு இடம் மாவீரர்களுக்காக வச்சிருக்க வேணும்னு சொல்லி இப்போ தெரிந்தான ஊர் சுடலைகள்னு சொல்லி சொன்னால் சாதி வேறுபாடுகள் மத பிரிவினைகள் எல்லாம் இருந்தது. அப்போ போராளிகள் சாதி மதம் இல்லாமல் போராட சென்றவர்கள் என்றபடியாலே எல்லோரையும் ஒரு இடத்துல நாங்கள் பொதுவாக வச்சிருக்க வேணுமென்ற ஒரு விருப்பத்தின்படி கோப்பாயில் முதல் அந்த மாவீரர் துயிலும் இல்லம் திறக்கப்பட்டு அங்கேயும் போராளிகளுக்கு சிதை ஊட்டப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நடந்தது. பின்னர் அது சிதை ஊட்டப்பட்டதோட நாங்கள் அதை மறந்து போகின்றோமே என்ற நோக்கத்துக்காக அதை மாற்றி அமைச்சு பிறகு கல்லறைகளாக அமைக்கப்பட்டது. கல்லறைகள் அமைக்கப்பட்ட போது முன்னர் யார் சிதையை ஊட்டி இருந்துச்சினமோ அவர்களுக்கும் நினைவு கற்கள் நாட்டப்பட்டு பிறகு பெற்றோர்கள் எல்லோரும் அந்த மாவீரர் நாளில் ஒன்று கூடி தங்களுடைய பிள்ளைகளுக்கு நினைவேந்தி வழிபடக்கூடிய மாதிரியான காலம் ஏற்படுத்தப்பட்டது. சம நேரத்தில் கிளிநொச்சியிலையும் அடுத்த கட்டமாக ரெண்டாவது துயிலும் இல்லமாக கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் அமைஞ்சது. அப்படியே பிறகு யாழ்ப்பாணத்தில் வலிகாமத்துக்கு கோப்பாயும் வடமராட்சி துயிலும் இல்லம், அடுத்த தென்மராட்சி தீபகம் என்று சொல்லி அதை விட தீருவில் 5 மாவீரர் துயிலும் இல்லங்களும் கட்டப்பட்ட நிலையில் மிக நேர்த்தியாக இருந்தது தான். பிறகு யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு பிறகு அவையெல்லாம் சிதைக்கப்பட்ட ஒரு மாவீரர் துயிலும் இல்லங்களாக இன்று வரையும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கு. அப்போ பிறகு வன்னிக்கு சென்றதன் பிறகு அங்கேயும் சரியாக எப்படி யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டிருந்ததோ அதே நிலைமையில் அங்கேயும் கட்டப்பட்டு மாவீரர் நிகழ்வுகள் நினைவேந்தல்கள் நடந்த வண்ணம் இருந்தது. அப்போ யாழ்ப்பாண மக்கள் அங்கே இடம்பெயர்ந்திருக்கிறவே அல்லது திருவோணமலை மட்டக்களப்பு வெளி மாவட்டத்து மக்கள் இப்படி தங்களுடைய பிள்ளைகளை மாவீரர் நாளுக்கு நினைவேந்தினார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அங்கே புதிதாக கல்லறைகள் ஒன்றும் கட்டவில்லை. அவைன்ற கல்லறைகள் யாழ்ப்பாணம் என்றதால் அல்லது மட்டக்களப்பு திருவோணமலை என்றதாலே அங்கே அந்த நினைவு சுடர்கள் ஏற்றி ஒரு இடத்தை ஒதுக்கி நினைவேந்தல்கள் சுடர் ஏற்றி வழிபடுற மாதிரி இப்போ நாங்கள் இப்போ எப்படி வழிபடுறோமோ நினைவு சுடர்களை ஏற்றி அதே போல் வன்னியிலையும் வெளியில் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்த துயிலும் இல்லங்களில் புதைக்கப்பட்ட போராளிகள் இந்த மாவீரர்களுடைய நினைவேந்தல்கள் செய்யப்பட்டது. இப்போ இப்படியே இது போய்கொண்டிருக்கைக்குள்ள வன்னிக்குள்ளே 2009 அந்த 2007 2008 அப்படியே இராணுவம் கொண்டிருக்கு. ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லங்களும் விடுபட இறுதியாக விசுவமடவும் விடுபட்டு முள்ளியவளையும் விடுபட்டு எல்லா மாவீரர் துயிலும் இல்லங்களும் அந்த நேர்த்தியாக கட்டப்பட்ட அத்தனை மாவீரர் துயிலும் இல்லங்களும் விடுபட்டதன் பிறகு இரணப்பாலையில் அது செய்யப்பட்டது. இரணப்பாலையில் தற்காலிகமாக செய்யப்பட்ட மாவீரர் துயிலும் இல்லம்தான் எப்படி புதைச்சிட்டு அது அந்த மண்புட்டி மாதிரி செய்து விடுறதோ அப்படி செய்யப்பட்டோண்டு பிறகு அதுக்கு மேலே தான் அந்த கல்லறை கட்டுறது அது அங்கே அப்போ செய்கிறதுக்கான வசதிகள் இருக்கையில் இப்போ அது விடுபட்டா பிறகு இரணப்பாலை விடுபட்டா பிறகு இடையில மாவீரர் துயிலும் இல்லம் எனக்கு தெரியல இடையில இருந்தது உண்டு. ஆனால் கப்பலடி முள்ளிவாய்க்கால் மேற்கில் கப்பலடி என்ற இடத்துல வித்துடல் விதைச்சதை நான் பார்த்துருக்குறேன். அது எப்படி செய்தவைன்னு சொல்லி சொன்னால் சின்ன கிடங்கொண்டு வெட்டி அதுக்குள்ளே பொலித்தீனில் வைக்கப்பட்ட உடலை வித்துடலை இறக்கி வைக்கிறது அவ்வளோந்தான் அந்த நிகழ்வாக இருந்தது. அதுக்கு மேற்கொண்டு எந்த ஒரு வேலைப்பாடும் இல்லை. இரவு நேரங்களில் அது செய்கிறேன்டா ஒரு டோர்ச் லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் பற்றைகளை வெட்டி அதை நெருப்பு மூட்டிட்டு அந்த வெளிச்சத்தில் தான் அந்த நிகழ்வுகள்
சாதாரணமாக நடந்து முடிஞ்சது. அதுக்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகள் வந்து எல்லாமே வந்து பொதுமக்களாக இருந்தாலும் சரி, போராளிகளாக இருந்தாலும் சரி, அது முடிஞ்சால்தான் செய்ய முடிஞ்சது. எங்களால் முடியலையோ, அதில் நாங்கள் நிற்கிறதால பெரிய ஆபத்துகள் எங்களுக்கும் உயிர் இழப்புகள் ஏற்படும் என்று சொல்லி சொன்னால் கடந்து போன நிகழ்வுகள் தான் இருக்குது. ஆனால் கூடுதலாக வந்து அந்த இடங்களிலேயே வந்து புதைக்க செய்திருப்பினோம். எந்த இடத்துலையும் ஒரு ஆள் வீரஜாவடையதோ அல்லது மக்கள் வந்து மரணிக்கணுமோ அதே இடத்துல ஒரு பங்கருக்குள்ளேயோ அல்லது கிடங்கு வெட்டியோ அது கிடக்கிறதான சாதாரணமாக செய்யலாம். அதுகளில் வந்து புதைச்சிருப்பினம். இப்படித்தான் பிறகு பின்னால் அந்த வித்துடல்கள் மாவீரர் போராளிகள் வந்து வீரஜாவடையும் போது புதைக்கப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது. இப்போ சொர்ணமண்ணை கூட ஒரு வங்கரில், அது முள்ளிவாய்க்கால் கிழக்கு, இப்போ வெள்ளா முள்ளிவாய்க்கால்னு சொல்கிற பகுதியில் வந்து அவர் வங்கருக்குள்ளே இருந்த இடத்துல காயப்பட்டதால் குப்பி அடித்ததாகவும், அந்த வங்கருக்குள்ளேயே வந்து அவர் நின்ற போராளிகள்னால் வந்து புதைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போ இப்படி தான் இந்த கடைசி நேர நிகழ்வுகள் நடந்தது. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் நேற்றைய காணொலியில் நான் சொல்லியிருப்பேன் தானே, இப்போ எங்களோட சாதாரண சுடலைகளில் ஊர் மக்கள் தகனம் செய்யப்படுகின்ற சுடலைகளில் மாவீரர்களும் தகனம் செய்யப்பட்டார்கள் ஆரம்ப கட்டத்தில். அப்போ பிறகு வந்து இறுதி காலகட்டத்தில் வந்து எங்களுடைய ஊர்களே சுடலை ஆகிட்டு. அப்போ அதை நாங்கள் இங்கே பார்க்கணும். ஆரம்பித்தது எங்களோட ஊர் சுடலைகளில். ஆனால் அந்த ஊர் சுடலைகளில் நாங்கள் எரித்து கொண்டு போய் அப்படியே பிறகு இந்த நடுகல்லுக்கு மாறி பிறகு அதெல்லாம் விடுபட்டு நாங்கள் திரும்ப எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் இடமில்லாத சூழ்நிலையில் வந்து எங்களுடைய ஊர்களே சுடலையாக மாறி அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு அடையாளத்தோடு நிற்கிது. அப்போ இது என்னென்று விளங்கல. இறக்கிறதும் பிறக்கிறதும் மனிதனுக்கு ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு தான். இந்த உலகத்தில் வந்து இறப்பும் பிறப்பும் தான் உண்மை. அது வந்து இறக்கிறதாக இருந்தாலும் சரி, பிறக்கிறதாக இருந்தாலும் சரி, இறைவன்ற சித்தமா மனிதன்ற சித்தமான்றது தெரியாமல் இருக்குது. இப்படியாகத்தான் எங்களுடைய இந்த துயிலுமில்லங்கள் போய்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் நான் ஒன்றை சொல்ல வேணும். உண்மையிலேயே எங்களோட ஊரில் வந்து நாங்களும் ஒரு கூட்டி கட்டக்கூடிய மாதிரி குறிப்பிட்ட மாவீரர்கள், ஒரு 30க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இருக்கணும். அதில் வந்து முதல் மாவீரர் என்று சொல்லி சொன்னால் 84ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டு ரெண்டுக்கும் இடையில், நாங்கள் சிறியாக்கள்ன்றதால எனக்கு அந்த ஆண்டு சரியாக நினைவில்லாமல் இருக்குது. ரெண்டுக்கும் இடையில தான், 86 இல்லை. இந்தியா ட்ரைனிங்குக்கு போவேக்குள்ள ஒரு அண்ணா 2 பேர் போனவே. அதில் ஒரு ஆள் திரும்பி வந்தவர், ட்ரைனிங் முடிஞ்சு வந்தவர். ஆனால் ஒரு ஆள் வந்து போவேக்கே படகு அடிபட்டதாலே அதுலேயே அவர் வீரஜாவுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. போய் ஒரு மாதத்துக்குள்ளேயே அறிவிக்கப்பட்டு அவர் வந்து அந்த மாவீரர் பட்டியல்லே ஒரு 5க்கு உட்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறார். 5 பேருக்கு உட்பட்ட ஆளாக. முந்தி மாவீரர் பட்டியல் வாரது புலிகள் நல்ல மாதிரி நிர்வாகம் நடத்தி கொண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கைக்குள்ள சன், அவருடைய இயக்க பேர் சன், அவர்கிட்ட சொந்த பேர் வந்து சர்க்குணராஜா என்று சொல்லி அந்த மாவீரர் பட்டியலில் அவர்கிட்ட பேர் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் வீட்டுக்காரரும் அதை ஒத்துக்கொள்ளல, தங்களோட மகன் வீரஜாடேரியன்னு சொல்லி. ஆனால் இயக்கம் அவரை மாவீரர் என்ற நினைவில் பதியப்பட்டிருக்கு. அவர் தான் எங்களோட ஊர்லேயே முதல் மாவீரர். 84 இல்லை 85. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு குட்டி கட்டின ஒரு மாவீரர் பட்டியல் இருக்குது. ஆனால் நாங்கள் போன வரியம் செய்தது, அதுக்கு முதல் வரியம் செய்தது, இப்போ எல்லாம் எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரியான அந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ ஏற்படுதோ அப்போ எல்லாம் செய்வி. நம்மங்களோட சமூக நிலையத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து புலிகள் இருந்ததுக்கு பிறகு எந்த ஒரு கிராமத்திலும் வந்து மாவீரர் நினைவேந்தல் செய்யறதில்லை.
எங்களோட ஊரில் அதை செய்கிறவியல். ஏன்னா நாங்கள் கோப்பாய் பக்கத்தில் தானே இருக்கிறோம். அங்கே போன அண்ணன் இங்கே இருந்த அண்ணன் ரெண்டுமே கோப்பாய் என்ற நினைப்பிலையாகும் மக்கள் செய்வினம், ஒன்று கூடி செய்வினம். ஆனால் போலீஸ் வந்தாலும் எங்களோட பிள்ளைகள் தானே சொந்த பந்தம் செய்கிறன்றதை ஒத்துக்கொண்டு போன வரலாறுகள் இருக்குது. ஆனால் போன வருஷம்தான் இது ஒரு சின்ன சிக்கல் அந்த கார்த்திகை பூ எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போனவைகள் அந்த நிகழ்வு நடந்தது. இதுகளுக்கெல்லாம் குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கும் ஊர்களிலே ஆக்கள் இருப்பினம் தானே அப்படி நிகழ்வுகளும் நடக்கும். அப்போ இப்போ புதிதாக பிறக்கும் புலிகளுக்குள் பூந்து கொண்டு என்ற மாதிரி அது அந்த மாவீரர் வாசகம் வாசிக்கிறது தானே கடைசி நேரத்தில். அப்படி நாங்கள் புதிதாக ஒன்றையும் பார்க்க தேவையில்லை. மாவீரர்கள் எங்களுடைய மனதில் எப்பவும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நினைவுகள் சுமந்து கொண்டே பயணிக்கிறவர் நிறைய பேர் இருப்பினும் சில பேர் அதுகளிலிருந்து விடுபட்டு இயல்பு வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை தங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அப்படி போய் கொண்டிருப்பினும். ஆனால் சில பேர் ஒரு சிலராவது அதை சுமந்த வண்ணம் இருப்பார்கள். அப்போ அவர்களுடைய அந்த மன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும். அப்போ புதிதாக ஒன்றை நாங்கள் உருவாக்குற நிலைமைக்கு இல்லை, எல்லாம் பழமை தான் வரலாறு. அந்த வரலாற்றை நாங்கள் காப்பாற்றுற இடத்துல இருக்கணுமே தவிர புதிதாக சிவபூசைக்கெல்லாம் கரடி பூந்த மாதிரியான கதைகளையெல்லாம் நாங்கள் கதைக்கக்கூடாது. இப்போ மாவீரர் துயிலும் இல்லங்கள் கட்டைக்குள்ளே சும்மா ஒரு பொடியை வச்சுட்டு இதில் கட்டுங்கன்னு சொல்லி கட்டையில் அதுக்கு வரைபடங்கள் கூட போட்டு தான் கட்டியிருப்பினோம். அப்போ அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் இப்போ யாருக்குமே தெரியாது. அப்படி அதுகளெல்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்லி சொன்னால் பூதம்தான் காப்பாற்றி வச்சுருக்கணும். முந்தி அந்த பூத கதைகளெல்லாம் சொல்லிவிடும், பூதம் காப்பாற்றினு சொல்லி. அப்போ அப்படியான இதுகளெல்லாம் இருக்கக்குள்ள கடைசியிலே எங்களுக்கு ஊரே சுடலை ஆகினு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இனி ஒரு கல்லறையோ அல்லது எதுவுமே புதிதாக ஒன்றும் பிறக்க போகிறதில்லை. எங்களுடைய மனதில் பொதுவான ஒரு நாளாக நினைவு கூர்ந்து எல்லா மாவீரரையும் ஒரே மாதிரி நினைக்கணும். ஏற்றதாழ்வு இல்லாமல், சாதி மதம் இல்லாமல், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லாமல், கல்வி அறிவற்றவர் என்று இல்லாமல், ஏழை பணக்காரன் என்று இல்லாமல், உயர் பதவி வகித்தவர் சாதாரண சிப்பாய் என்று இல்லாமல் எல்லோரும் மாவீரர்கள் என்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த கார்த்திகை 27 மாவீரர் நாள் சங்கரன் என்ற அந்த முதல் மாவீரர் நினைவை நாங்கள் கூறுற மாதிரி அதை எங்கே இருந்தாலும் நாங்கள் இப்போ வீட்டில் செய்யலாம், கோயிலில் செய்யலாம், எங்களோட கிராமத்தில் செய்யலாம். அந்த இங்கே இருக்கிற இந்த நிர்வாகங்களோடு இணைஞ்சு தான் நாங்கள் அதை செய்ய முடியும். அவர்களை எதிர்த்தெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த நிர்வாகங்களை நாங்கள் முதலாவது மதித்து நடக்கணும். அப்படி நடந்தால்தான் காலப்போக்கில் அந்த சொல்லிவிடும் அடி மேல் அடி அடித்தா அமீன் நகரம்ன்ற மாதிரி காலம் செல்ல செல்ல அதுக்கான மாற்றங்கள் எங்களுக்கு ஏற்பட்டு வரும். புதிதாக குழப்பங்களை ஏற்படுத்தாமல் இதை அமைதியாக கடைபிடித்து மீண்டும் ஒரு அந்த மயான பூமியை உருவாக்கக்கூடாது. நாங்கள் ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருப்போம், அல்லது ஒரு படித்தவராக இருப்போம். அந்த அதிகாரங்கள்லேயும் அந்த திமிர்குணத்திலே நாங்கள் எதையும் செய்து போட்டு போயிடுவோம். எடுக்கிற முடிவுகள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் எங்களுடையதாக இருக்கும். ஆனால் அதில் இழப்புகளும் துன்பங்களையும் அனுபவித்து தங்களுடைய உயிர்களை கொடுக்குற இடத்துல பொதுமக்கள் இருப்பினும், சாமானிய மக்கள் இருப்பினும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தலைவர்களாக இருந்தால் தலைவர்களாக முடிவெடுக்க வேணும். உணர்ச்சி மிக்கவர்களாக இப்போவும் எங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஆழமான ஒரு நல்ல சிந்தனையோட முடிவுகளை எடுத்தால்தான் இந்த வயல்வெளிகளை உருவாக்காமல் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். என்ன கல்லறைகளை வயல்வெளிகளாக விதைச்சு போட்டு அதை வச்சு நாங்கள் அரசியல் செய்யக்கூடாது. அதை வச்சு கொண்டு நாங்கள் பாராளுமன்றம் போகக்கூடாது. அதை வச்சு கொண்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. எங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கொண்டு தான் நாங்கள் போவோம். வெளிநாட்டில் போயிட்டு பார்த்தா முழு பேரும் இந்த மாவீரற்ற பேரை சொல்லி கொண்டு தான் நாங்கள் இருப்பினோம். ஏனென்றால் இங்கே மாவீரராக இருப்பினும் அவற்ற பேரில் அவை அங்கே நிற்பினோம். அப்போ இப்படி அந்த மாவீரர்கள் அப்பாவிகள் படிக்கிற நேரத்தில் படிக்காமல், வாழ்கிற நேரத்தில் வாழாமல், என்னென்னு சொல்கிறேன், அனுபவிக்கிற நேரத்தில் அனுபவிக்காமல் தங்களுடைய சொந்த சுய வாழ்க்கையை திறந்து எல்லாத்தையும்
இழந்து போய் அவர்கள் இந்த நாட்டுக்காக மக்களுக்காக என்று சொல்லி தங்கள் உயிர்களை அர்ப்பணித்து நின்று இந்தியாவில் நாங்கள் இப்போ திரும்பி பார்க்கக்குள்ள எல்லாமே பூச்சியமாக போயிருக்குது. சுதந்திரம் என்று சொன்னால் அது சும்மா கிடைச்சது தானே என்று சொல்லி எல்லாத்தையும் தலைவிழா மாற்றி வச்சிருக்கணும். இன்றைக்கு இந்த கண்மணிகள் மாதிரி எத்தனை கண்மணிகள் இங்கே இருக்கணும், எல்லாமே பொண்ணுமணிகளாக மாறி இருக்கணும். பெண் என்றவள் ஒரு விடுதலை இல்லாமல் எங்களுடைய சமூகத்தில் ஒரு ஆணை பார்த்தாலே குற்றம் என்ற ஒரு கட்டத்தில் இருந்தது. ஒரு ஆணோட சிரித்தாலே அவரும் அவரும் ஒரு மாதிரி என்ற ஒரு சமூகத்தில் நாங்கள் நாங்கள் இன்றைக்கு என்ன மாதிரியாக வாழ்ந்தாலும் அதை நாங்கள் ரசிக்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு ரசிகர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் அவர்கள் ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி ஏதோ ஒரு விளம்பரத்தினூடாக ஏதோ ஒரு தங்களை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் முத்திரை பதிக்கணுன்றதுக்காக இப்போ யூடியூப்களில் கூட சரிய புளியண்டும் சரியண்டும் மாதிரிறவர்கள் தான் அநேகமாக இருக்கிறார்கள். அப்போ இதை நீங்கள் மாவீரர் நாள்லையாவது திருத்தி கொண்டு ஒரு 3 நாளாவது நீங்கள் விரதம் இருந்து தூய்மையாக குடிப்பவர்களாக இருந்தால் குடிக்காமல் எங்களுடைய மூளையை நாங்கள் ஆழமாக செதுக்கி கொண்டு அவர்களுடைய எங்களுக்கு ஒரு நல்ல அறிவைத்தா நல்ல முன்னேற்றத்தை தாங்கோ, நல்ல பாதையை காட்டுங்கோ, நல்ல விடுதலையை தாங்கோ, சுதந்திரத்தை தாங்கோன்னு சொல்லி எல்லாம் கேட்டு வணங்கி கொண்டு நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளலாம். இப்போ சுதந்திரம் இல்லாமல் இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கிறோம். இவ்வளவு சுதந்திரம் ஒரு ஆள் முன்னுக்கு போய்க்க கரடு முரடான பாதையால் போக முடியாத பாதையால் நாங்கள் போய்கொண்டிருப்போம். அந்த பாதையால் பின்னுக்கு அந்த பாதையை பழுதாக்குறவர்களுக்கு அது எல்லாமே ஒரு இலகுவாகவும் கேலிக்கூத்தாகவும் இருக்குது. இப்படித்தான் இந்த மாவீரர்களுடைய கதை. அந்த மாவீரர்களோட நின்றவர்கள் இன்றைக்கும் போராளிகள் என்ற அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அவர்களுடைய நினைவை சுவந்தவர்களாக அந்த துயரங்களை அந்த இதுகளை மறக்க முடியாதவர்களாக மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பினோம். அவர்களுக்காவது நாங்கள் கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் கொடுக்க பழகணும். எப்படி நாங்கள் மாவீரர்களை பயன்படுத்தினோமோ அதே போல் இங்கே நிற்கிற போராளிகளையும் எங்களுடைய விளம்பரத்துக்காக போடு காயாக பயன்படுத்த யார் நினைச்சாலும் அது தப்பு. அவர்களுடைய வயதுக்கும் அவர்களுடைய அனுபவத்துக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் கிட்ட நின்று எட்டி பார்க்குறதுக்கே முடியாது. அவர்களோட சேர்த்து உங்களுடைய கல்வி நிலைமைகளையும் அல்லது உங்களுடைய வர்ணப்பூச்சிகளினால் அழகுகளையும் வெளிநாட்டு பணங்களால் நவநாகரிகங்களையும் வச்சு கணக்கு போடாத ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. வருஷத்துல ஒரு நாளைக்கு கூடி நின்று அழுது போட்டு நாங்கள் மாவீரர் நாள் கொண்டாடினாங்கள் என்று சொல்லி வீடுகளில் நல்ல மாதிரி இருந்து சந்தோஷமாக என்னென்ன எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி அமைச்சு எங்களுடைய வாழ்க்கையில் உருண்டு பிறண்டு வாழ முடியுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் தான் கொஞ்சம் யோசிக்க வேணும். ஒரு நாளைக்கு நாங்கள் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் என்றதை விட இன்றைக்கும் அவர்களால் நாங்கள் வாழுகின்றோம் என்ற அந்த நினைவு உங்களுக்கு இருக்க வேணும். அவர்கள் தான் உங்களை சமூகத்தில் கொண்டு இணைச்சவர்கள். எத்தனையோ அடக்குமுறைகள், எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், எத்தனையோ இன முரண்பாடுகள், சமய முரண்பாடுகள் எல்லாவற்றுக்காகவும் அவர்கள் இடையில 2 தூண்களுக்கு இடையில நின்ற மாதிரி அந்த இடையில நின்று உங்களுக்கான அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு தந்துட்டு போனவர்கள் அவர்கள். அப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த எங்களுடைய சம்பிரதாய செத்த வீடுகளில் ஆக்கள் அழுகிறத ஆக்கள் அழுது முடிஞ்சோன்னா பிறகு இருந்து கதைக்கிறது, ஊர் கதையை கதைச்சிட்டு பிறகு திரும்ப ஆக்கள் அழுகிறது. இது இப்பவும் இருக்குது. ஆக்கள் மட்டும் அழுகிறது, பிறகு பேசாமல் சுற்றி வளைஞ்சி வேறு கதைகளை கதைக்கிறது. அதே போல் இந்த மாவீரர் நிகழ்வுகளிலும் வருஷத்தில் ஒரு நாளைக்கு நாங்கள் எங்களை விட்டு போய் 20-40 வருஷம் ஆகினாலும் வருஷத்தில் ஒரு நாளைக்கு எங்களுக்கு கண்ணீர் வரும். இரண்டால் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி நிற்கக்குள்ள அது எங்களுக்கு வரும். ஏனென்றால் அந்த உணர்ச்சி
அதற்காக இல்லாமல் உண்மையிலே விரதம் இருங்கோ. இப்போ இன்றைக்கு விட்டாலும் நாளைக்கு நாளன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு விரதம் இருங்கோ. இருந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளை எங்கே நின்றாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களோட கோயில்கள்லேயே இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட கிராமத்தில் ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஒன்று கூடி அந்த மாவீரர்களை வழிபடுறதுலே ஒரு பிரச்சனையும் இல்லை. இடத்தை சொல்லும்போது நாங்கள் மாவீரர் துயிலும் இல்லை கட்டுறோம்னு சொன்னால் அது இரவுல நடக்கிற ஒரு விடயம் இல்லை. அதுக்கு உரிய நேரங்கள் வரணும். மாவீரர் துயிலும் இல்லங்கள் வரைபடங்களோடு கட்டப்பட்ட இடங்கள். அந்த இடத்துல எந்த இடத்துல யாருடைய உடல் தகனம் செய்யப்பட்டன்ற ஒரு நிலை இருக்கு. அப்போ இன்றைய இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவையும் எடுக்காமல் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து செயற்பட வேணும் என்று